அது எப்படி உன் இஷ்டத்துக்கு போவேன்? உன் இஷ்டத்துக்கு போறதுக்கு வரதுக்கு இதுன்னு சத்திரமா? எங்க போறதா இருந்தாலும் இந்த வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும். அதுவும் முக்கியமா என்கிட்ட. பெர்மிஷன் வாங்கணுமா? இல்ல அது புரியல. டே அண்ட் நைட்டா பிராக்டிஸ் பண்ணி ஏன் முயற்சியால இவ்வளவு தூரத்துக்கு போனா அவ்வளவு சொல்லிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும்னு சொல்றீங்க? ஹலோ, எங்க வீட்ல எல்லார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும். இது ஒண்ணும் உங்க ஆத்தா வீடு இல்ல, இது எங்க அம்மா வீடு. சோ பெர்மிஷன் வாங்கணும். சரிங்க அத்தா, நான் பெர்மிஷன் கேட்குறேன். அடுத்த வாரம் சேலம்ல காம்படிஷன், நான் போகணும். போகக்கூடாது. ஏன் இல்ல? ஏன் ஏன் கனி? பாத்தியா பிள்ளைங்களை எப்படி குட்டி ட்ரௌசர் பனியன் போட்டுட்டு ஓடுறாங்கன்னு? இதே மாதிரி என் வீட்டு மருமக நீயும் ஓடுனீனா என் சொந்தக்காரவங்க எல்லாம் பார்த்து என் மூச்சில காரி தூணு துப்ப மாட்டானுங்க. முதல்ல விளையாட்டா பாருங்க. பல்லே, நீ விளையாட ஏன் குடும்பம் தான் கிடைச்சதாமா? நீ வீட்டில் உட்காந்து 5 கிலோ விளையாடு, தாயக்கட்டை விளையாடு, பல்லாங்குடி விளையாடு, ஏன் பரமபதம் கூட விளையாடு. அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்ல போறதில்ல. நீ இந்த குட்டி டவுசர் போட்டு ஓட குட்டி பாப்பாவா? நோ பெர்மிஷன். ஏங்க இவ்வளவு சொல்றாங்க, எதுவும் சொல்ல மாட்டேறீங்க? முதலா குடும்பத்தை அனுசரித்து போ முதலா. அம்மா நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. ஏன் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்றியா? அப்படி உட்கார்ற காலு இந்த மைதானத்துல எப்படி ஓடுதுன்னு நான் பாத்துறேன்டி. பல்லே, நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் காம்படிஷன் போயிடுவீங்க. இப்பதான் புரியுது ஏன் சாதிக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்க பயப்படுறாங்கன்னு. ஆனால் நான் அப்படி இல்லை. இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு எப்படி போகிறேன்னு மட்டும் பாரு.